ஈரோட்டில் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். மொடக்குறிச்சி தொகுதியில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சோலாரில் 20 ஏக்கர் பரப்பளவில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மொடக்குறிச்சியில் உள்ள ரிங் ரோட்டில் மேம்பாலம் மற்றும் சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சோலாரில் விளையாட்டு அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிச்சயம் செஞ்சு கொடுத்துட்றேம்மா, நான் தான் பொறுப்பு. அதுக்கு அமைச்சர் கண்டிப்பாக விளையாட்டு மைதானம் நிச்சயம் வந்துடும். அதே மாதிரி சோலாரில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காய்கறி மளிகை சந்தை வளாகம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சுதந்திர போராட்ட வீரர் திரு பொல்லான் அவர்களுக்கு நினைவிடம் அமைக்க மொடக்குறிச்சியில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அரச்சலூர் மலை கோவிலுக்கு பாதை அமைத்து கோவிலில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள். இப்போ கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு தேர்தல் பொழுது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள், கொடியில் மட்டும் கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரிய மாட்டேங்குதுண்ணே. இந்த கொடி மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குங்கண்ணே. ஒரு 10 நிமிஷம் தான் கொடியை இறக்கிடுங்க. பின்னாடி முகம் தெரிய மாட்டேங்குதுண்ணே. அண்ணே தயவு செய்துண்ணே கொடியை இறக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மடிச்சு வச்சிருங்க. இல்லை மடிச்சு வச்சிருங்க. கலைஞர் உங்களுக்கு தெரியும், ஒரு தேர்தலும் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அவர்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை நிச்சயம் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். இப்போ இந்தியா கூட்டணி அறிக்கையில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம், நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறோம். தாய்மார்கள் இங்கே எத்தனை பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா. 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் 10 வருஷம் முன்னாடி 450 ரூபா இருந்துச்சுமா கேஸ் சிலிண்டர் விலை. மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு, கேஸ் சிலிண்டர் விலை மானியம் கொடுத்து குறைப்பேன்னு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோமா? இது சும்மா டம்மி தான், இது ஒரிஜினல் இல்லை. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோமா? ஏத்தனது யாருமா? தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா, நம்முடைய கூட்டணி ஆட்சி அமைச்சுன்னா கேஸ் சிலிண்டர் விலை மானியத்தோடு சேர்த்து ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. செய்வார், நம்பிக்கை இருக்காமா? அதே மாதிரி பெட்ரோல் விலை, பெட்ரோல் வச்சிருக்கீங்களா? பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். மோடி ஆட்சிக்கு வரும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி 70 ரூபா தான் இருந்துச்சு. மாதம் பெட்ரோல் விலையை ஏற்றி இன்னைக்கு கிட்டத்தட்ட 120 ரூபாய் கிட்ட வந்துருச்சு 1 லிட்டர் பெட்ரோல். தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி டீசல் விலைமா, டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பல வாக்குறுதிகள், சில வாக்குறுதிகள் மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். சோலாரில் வணிக வளாக பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வரப்படும். பாசூர் வழியாக ரயில்வே மேம்பாலம் பிரிட்ஜு, ரயில்வே மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கொடுமுடி முதல் பிரிக்கல்பாளையம் வரை காவிரி ஆற்றில் மேம்பாலம் அமைத்து தரப்படும். இதெல்லாம் தலைவர் செய்வார், நம்பிக்கை இருக்கா? இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற வெள்ளிக்கிழமை வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் பிரகாஷுக்கு நீங்க வாக்களிச்சு 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறது. செய்வீங்களா? ஏன் உங்களுக்கு நம்ம சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்தல சொன்னேன்ல, உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இருக்கு தலைவர் செய்வார்னு? செய்வார். ஏன் தெரியுமா? அவர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். மக்கள் வாக்களிச்சு 2021 தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிச்சு ஆதரவு கொடுத்து மக்களுடைய அன்பை பெற்று மக்களுடைய ஆதரவு பெற்று முதலமைச்சரானவர். யார் காலையில போய் விழுந்தாரா? தவழ்ந்து எங்க போனாரா? அப்படி யார் முதலமைச்சரானாரு? யார் தெரியுதா? யாரு? கீழே படுத்திருக்காருல்லம்மா முட்டி போட்டு, அவர் யாருன்னு தெரியுதாமா? இவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி. இவர் தான் முன்னாள் முதலமைச்சர். இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. நீங்க வாக்களிச்சீங்களா? பாதம் தாங்கி பழனிசாமி முதலமைச்சர் வாக்களிச்சீங்களா?
ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம்.